ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, Realmeயோட GT 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Realme என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாம. இது பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் இந்தியாவில் ஒன்று லான்ச் ஆகல. சரி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Realme GTயோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போது எப்படி எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்யூஷுவல் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. திறந்து உள்ள வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் கொஞ்சம் ரீடிங் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒயிட் கலரில் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 65 வாட்க்கான சூப்பர் டாக் சார்ஜிங் அடாப்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சுட்டு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் வந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது லைட்ஸ்லாம். நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கை வச்சா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் உழுவுது. அதனால நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே சிம் ஸ்லாட்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூவல் சிம் போட்டுக்கலாம். டெடிகேட்டட் SD கார்டு சப்போர்ட் தரலாம். அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஹேண்ட் ஸ்பீக்கர்கள் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷன் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா HDR10 சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் எடுத்து தராங்க. டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷன் பார்த்தீங்கன்னா 91.7% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ தராங்க. இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பர் AMOLED பேனலும் தராங்க. அதே மாதிரி 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இங்கே டிஸ்பிளேயோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் செல்ஃபி கேமரா தராங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. f2.5 அபேச்சரில் செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருங்க. பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருங்க. கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா f1.8 அபேச்சரில். 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா f2.3 அபேச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க f2.4 அபேச்சரில். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்து அது பக்கத்தில் LED ஃப்ளாஷ் தந்திருக்காங்க. இந்த கேமராஸோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் இந்த கேமராவில். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAhக்கான ஒரு பேட்டரி தராங்க. 65 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 65 வாட்க்கான அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 0 to 100% உங்களுக்கு 35 மினிட்ஸில் ஏறிடும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோனோட OSன்னு பார்த்தீங்கன்னா Realme OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இது பார்த்தீங்கன்னா 5 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ப்ராசஸர். ஜிபின்னு பார்த்தீங்கன்னா Adreno 660க்கான ஒரு ஜிபி தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நல்ல ஒரு அட்வான்ஸான ப்ராசஸர். நீங்கள் ஹெவி கேம்ஸில் விளாடலாம். இதுதான் ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ப்ராசஸர் உங்களுக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். இந்த ஃபோனோட சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே தரனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இதில் வந்து நம்மளுக்கு டால்பி ஆட்டம் சப்போர்ட் தராங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 186 கிராம் வெயிட்டு. இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்தியா லான்ச் ஆனால் எந்த ப்ரைஸில் வைப்பாங்கன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீட்டெயில் இருக்குது. மறக்காமல் அந்த ப்ரைஸ் டீட்டெயிலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் ஆனால் எந்த ப்ரைஸில் வைக்கணும்னு அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.